வாழ்க்கையில வந்து ஒரு சில பேருக்கு வந்து செகண்ட் சான்ஸ் குடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா குடுக்கணும். ஏன்னா, நீங்க வந்து ஒரு iPhone வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அது மேல செம்ம எக்ஸைட்டடா இருப்பீங்க. iPhoneப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஒன்ஸ் நீங்க அத யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஓகே இதுவும் ஒரு ஃபோன் தான் அப்படிங்கிற மாரி யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா, வாங்குன புதுசுல அது iPhoneஆ தெரிஞ்சது. அது ஏன் வந்து நார்மல் ஃபோனா தெரியுதுன்னா, நீங்க வந்து அத ரெகுலரா யூஸ் பண்ணி அத டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டதுனால. ஒன்ஸ் அந்த iPhone வந்து திடீர்னு ஒரு நாள் உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னா, ஒரு கையே உடைஞ்சு போன மாரி இருக்கும். அந்த ஃபோன் வந்து அவ்ளோ வேல்யூ ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்னா, அந்த ஃபோன் உங்கள விட்டு போனா தான் தெரியும். இதே தான் வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருக்கும் ஒன்ஸ் வந்து உங்களோட பார்ட்னரோ இல்ல வந்து நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் உங்கள வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு பக்காவான ஒரு பிரேக் எடுத்துருங்க. பிரேக் எடுத்துட்டு இவங்க வந்து என் லைஃப்ல இருக்கிறது ஓகேவா, ஓகே இல்லையா? இவங்க என் லைஃப்ல இல்லனா எதெல்லாம் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிங்க. இவங்க என் லைஃப்ல கண்டிப்பா வேணும். இவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அந்த பெர்சனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் குடுக்கணும். பட் நீங்க எதுக்காக அந்த பெர்சனை விட்டீங்களோ, அந்த விஷயத்த அந்த பெர்சன் திரும்ப பண்ணாம இருக்கிறதுக்கான கேரண்டிய உங்களுக்கு குடுக்கணும்.